இப்பொழுது தேவனுடைய வசனம் நமக்கு என்று வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய தேவ வசனம் 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வரிகள் 23 முதல் 34. நான் உங்களுக்கு ஒப்புவிப்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறது, என்னுடைய சரிதமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போதனை பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படியாய் இருக்க எவன் அப்பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரிதமாயும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னதெனில் பாத்திரமாய் போஜனமாய் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நினைத்து அறியாதினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமான பண்ணுகிறான். இதன் மித்தம் உங்களின் அநேகர் பலவீனருடனும் வியாதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். தம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்தீர்கள். நீங்கள் அக்கினை கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவருக்கு பசித்தால் வீட்டிலே சாப்பிட்டு கடவான். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த மான்டி டர்ஸ்டே சர்வீஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய சீட்டிங்களுடைய செட்டப் கொஞ்சம் வேற மாதிரியா இருக்குன்னு யோசிப்பீங்கன்னா, ஷாலோம் ஹாலா இது வேற ஹாலான்னு நினைச்சிருப்பீங்க. பட் we just preparing for Good Friday and Resurrection Sunday. We think there will be a bigger crowd. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மான்டி டர்ஸ்டே சர்வீஸ் ஒரு கிறிஸ்தவ ஆராதனைகளிலே குறிப்பாக பரிசுத்த வாரத்திற்கு ஏற்ற ஒரு ஆராதனையாக இருக்கிறது. How many of you know the meaning of the word Monty? Monty என்ற அர்த்தம் என்னவென்றால், அது இயேசு கட்டளையிட்ட வசனமானது ஒருவர் அன்பு கூறுகள் என்ற அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது தான் அந்த மான்டி என்ற வார்த்தை. மான்டி டர்ஸ்டே என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு லாட்டின் வேர்ட், இஸ் a லாட்டின் வேர்ட். ஆகவே இந்த மான்டி டர்ஸ்டே என்று நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான சபைகள் இந்த கர்த்தருடைய ராபோஜனத்தை ஆசரிப்பார்கள். லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோலி கம்யூனியனை ஆசரிப்பார்கள். பிறகு அந்த ஆராதனுடைய முடிவு கட்டத்தில் ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் த ஆல்டர், இந்த பலிபீடத்தை அது கலற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த விளக்கானதை அணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பிறகு இங்க இருக்கக்கூடிய அந்த ஆல்டர் லினன் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது என்ன காண்பிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து விளக்காக ஒளியாக இந்த பூமியில வந்தாரு. ஆனாலும் ஒரு காலகட்டமானது அவருடைய ஒளி அணைக்கப்பட்டது. The light was snuffed out. ஆனால் சில சபைகளிலிருந்து ஃபீட் வாஷிங் செய்வார்கள். கால்களை கழுவக்கூடிய ஒரு ஒரு சடங்கு என்று சொல்லலாம், ஃபீட் வாஷிங் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி இந்த பூமிக்குள்ள அவர் வந்து
ஒருவரை ஒருவர் அவர் சேவை செய்ததை நினைவு கூறும் வண்ணமாக அந்த ஃபீட் வாஷிங் நடைபெறும். இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 34 நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். If you have your Bibles with you, those of us who are able to follow, may the Lord bless us together as we meditate. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த பாகத்தை எழுதினவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி போதனத்துல அவர் பகிர்ந்து கொண்ட அந்த போதனத்துல அவர் இல்லை. Paul was not there. ஆனால் ஆண்டவராகிய தேவன் பவுலுக்கு தரிசனமாகி கொடுத்த வார்த்தைகளை தான் பவுல் இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்று பவுல் சொல்லுகிறார். For I received from the Lord what I also passed on to you. The Lord Jesus, on the night he was betrayed, he took bread. அந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போமாக. On the night that he was betrayed, அந்த ராத்திரியிலே அவர் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று வசனம் சொல்லுகிறது. அப்பத்தை எடுத்து என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த Gospel of John இயேசு என்ன சொல்றாருன்னா, I am the bread of life. நானே ஜீவ அப்பம் என்று யோவான் இயேசுவை குறித்து விவரித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 10 நம்ம பார்க்கிறோம், He came to give us abundant life. பரிபூர்ண ஜீவியத்தை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த பரிபூர்ண ஜீவியம் கொடுக்கக்கூடிய இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையே பள்ளத்தாக்குக்குள்ள போகிறது. Even Jesus, who is the life giver, the bread of life என்று சொன்னவர் அந்த ராத்திரியிலே அந்த வியாகுலத்தோட அவர் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அந்த பள்ளத்தாக்கு அனுபவம் அவருக்கு அவசியமா இருந்தது. அந்த துன்பத்தின் அனுபவம் அவருக்கு அவசியமாய் இருந்தது. அந்த சோகத்தின் அனுபவம் அவருக்கு அவசியமாய் இருந்தது. அப்ப அந்த கடைசி பந்தியில அவர் அமரும் போது, those of you will know the picture of the last supper, Jesus recline பண்ணுவாரு. அவர் பக்கத்துல ஒரு சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு சுற்றிலும் அந்த மேஜையில இருப்பார்கள். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுது. அவருக்கு தெரியும், தெரிந்தது மட்டுமில்லை, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்தாலும் 2 விஷயம் அவர் குறிப்பாக தெரியும். ஒருவர் அவரை காட்டி கொடுக்க போகிறதே தெரியும், ஒருவர் அவரை மறுதளிக்க போகிறது கூட அவருக்கு தெரியும். எல்லாமே அவர் அறிந்த போதிலும் அந்த அப்பத்தை அவர் கையிலே எடுக்கிறார். ஜீவ அப்பமானவர் தன்னுடைய கரத்திலே அந்த அப்பத்தை எடுத்து அன்னார்ந்து அவர் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த அப்பத்தை எடுத்த உடனே கர்த்தர் என்ன சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த அப்பத்தை தன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், he takes the bread in his hand and the Bible says, and when he had given thanks, அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இந்த பாகம் மிகவும் முக்கியம். ஆண்டவருடைய செய்கை, அவருடைய வார்த்தை, செய்கை வார்த்தை, actions and his words, the words of Christ, the actions of Christ. பிதாவாகிய தேவனிடத்துல அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். என்ன ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்? என்ன இருக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு? ஒண்ணுமே இல்லை. அவர் சிலுவையை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. He has to face the cross. மறுதளிக்கிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள், எதிர்க்கிறவர்கள் அங்கு இருக்க போகிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்னதான் இருக்கிறது? ஆனாலும் கூட அவர் ஸ்தோத்தரிக்கிறார். எதற்காக அவர் ஸ்தோத்தரிக்கிறார்? அந்த பந்தியில போதனம் பண்ணக்கூடிய சீஷர்களை நினைத்து அவர் ஸ்தோத்திரம் பண்றாரு. தேங்க்யூ ஃபாதர்.
எதற்காக ஸ்தோத்தரிக்கிறார்? பிதாவானவருடைய சித்தம் நிறைவேற போகிறது, அதற்காகவே அவர் ஸ்தோத்தரிக்கிறார். எதற்காக ஸ்தோத்தரிக்கிறார்? அந்த அப்பத்தை அவர் ஸ்தோத்தரிக்கிறார், அப்பத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறார். ஏன்னா அந்த அப்பம் ஒரு பெரிய அர்த்தமாக இருக்கக்கூடியது. பிறகு பார்க்கும்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு என்ன இங்க கற்றுக் கொடுக்கிறார்? என்னுடைய செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரியுங்கள், நினைவு கூறுங்கள், காத்திருங்கள். இணைந்து சொல்லுவோமா? ஸ்தோத்திரியுங்கள், நினைவு கூறுங்கள், காத்திருங்கள். இன்னும் ஒரு முறை சொல்லலாம். ஸ்தோத்திரியுங்கள், நினைவு கூறுங்கள், காத்திருங்கள். முதல் காரியம் ஸ்தோத்திரியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 18 பார்த்தோம்னா, in 1 Thessalonians chapter 5 verse 18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன? நல்லா வேலை செய்யணும், நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேணும், நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு உத்தியோகம் வேணும். அதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஆனா இதுவும் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? ஸ்தோத்திரிப்பது. ஸ்தோத்தரிப்பது தேவனுடைய சித்தம். Give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஸ்தோத்திரம் செய்வது நல்லதான ஒரு விஷயமாக இருக்கிறது. இயேசு அவருக்கு முன்பதாகவே கொடூரமான சிலுவை இருந்தாலும் அந்த பந்தி லேசான ஒரு பந்தி இல்லை, கடைசி பந்தி. அது ஒரு கஷ்டமான பந்தியா இருந்தாலும் அவர் ஸ்தோத்தரிக்கிறார். He's giving thanks. Today, as we partake in the meal of the Lord has given us, we must be able to give thanks. நாமும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த லார்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த கர்த்தருடைய பந்தியானது ஆங்கிலத்தில் யூக்கரிஸ் என்று சொல்லி அழைக்கப்படும். யூக்கரிஸ் என்றால் கிவிங் தேங்க்ஸ் மீல், ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்ல, ஸ்தோத்திரம் செல்லக்கூடிய ஒரு போஜனம். ஆகவே இந்த பந்தியில நாம் சேரும்போது ஸ்தோத்தரிக்கிறதிலே நம்ம வளர வேண்டும். As we partake of the bread and wine later on, we must grow in thanksgiving in all of our life stages. நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் எல்லா கட்டங்களிலும் ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்கிறார்? அதை பிற்கிறார். He broke it and he said it. அவர் பிட்டு அவர் சொல்லுகிறார். The breaking of the bread, அப்பம் பிக்குதல் என்று சொல்லி பார்க்கும்போது, ஏன் அந்த அப்பம் பிக்கப்பட வேண்டும்? Why not just partake it? Right? When Jesus gave thanks, he broke the bread. சும்மா அப்படி பகிர்ந்து கொள்ள இருக்கலாமே, சரி இந்த அப்பம் எடுத்துருக்குங்க. அது என்ன காண்பிக்குதுன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம் நமக்கென்று உடைக்கப்பட்டது என்று அடையாளமாக அவர் பிற்கிறார். The breaking of the bread symbolizes that his body is going to be broken. அவருடைய சரீரம் உடைக்கப்பட போகிறது என்று ஒரு visual image அவர் கொடுக்கிறார். And that is what you see here in the Holy Communion. போதகர் அவர் என்ன செய்வார்? அந்த priest clergy என்ன செய்வாங்க? அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிற்கிற ஒரு பாகம் வரும், உங்களுக்கு நினைவு கூறுவீங்க. இது கிறிஸ்துவனுடைய சரீரம் பிற்கிற ஒரு you have the visual image to show us Christ died for us. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 4-6 பார்க்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அந்த அப்பம் பிக்குதலுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம்.
ஏசாயா புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து 53ஆம் அதிகாரத்தை முழுமையாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, Christ's body was broken and he went through a lot. அதிகமான பாடுகளை ஆண்டவர் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. அப்ப அந்த அப்பத்தை பிட்டு அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, this is my body என்று அவர் சொல்லுகிறார். Of course the bread is not literally his body, we all know that. And apart from different other Christian tradition வந்து literally our body அவங்க விசுவாசிக்கிறாங்க. நம்ம வந்து மாறாக அது literally is not his body, is a symbol. அது ஒரு நினைவாக இருக்கிறது. This is my body என்று சொல்றாரு, which is for you. இது உனக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம். இட்ஸ் வெரி பர்சனல். அவர் பர்சனலாக கொண்டு வர்றாரு. இது உனக்காக உடைக்கப்பட்ட என்னுடைய சரீரம். அவருடைய சரீரம் காரணம் இல்லாமல் உடைக்கப்படவில்லை, நமக்கென்று அவரை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இஸ் ஃபார் அஸ், இஸ் ஃபார் மீ. நமக்கு என்று சொல்லுகிறதை விட எனக்காகவே அவர் உடைக்கப்பட்டார் என்று அர்த்தம். And so why partake? ஏன் இதிலே நாம் பங்கு பெற வேண்டும்? ஏன் இதிலே நம்ம பானம் பண்ண வேண்டும்? Why partake? It is, the second point is in remembrance. நினைவு கூறுங்கள். Remember. Remember. The Lord's Supper is not just a thanksgiving. The Lord's Supper is also a remembrance meal. நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த பந்தியில நாம் நிதானமாக யோசித்து அமர நாம் வந்து சேர வேண்டியது அவசியமா இருக்கிறது. This Holy Communion service is not to be rushed. சிலர் வந்து நினைப்பாங்க இந்த Holy Communion segment வந்து is a after part of the service. இல்ல, the Holy Communion service is a very integral part of the entire service. Very important part. இது ஒரு annex நம்ம நினைச்சிட கூடாது. ஓகே, worship, praise and worship முடிஞ்சிருச்சு, இல்லாட்டி வீடியோ பாட்டு முடிஞ்சிருச்சு, இல்லாட்டி பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, எனக்கு விருப்பமான பாட்டு முடிஞ்சிருச்சு, ஓகே கடைசியா ஹோலி கம்யூனியன் வந்துருச்சு. இட்ஸ் நாட் an annex, இட்ஸ் நாட் லைக் appendix, right? It's an important part of the life of the church. சபையினுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு பெற்றதுதான் இந்த பரிசுத்த நற்கரணம். எதற்காக? நினைவு கூறுவதற்காக. So I thank God for the Anglican order of service. பாத்தீங்கன்னா there are times of moments that we are able to say prayers together. ஜெபங்களை நம்ம ஒன்று இணைந்து நம்ம சொல்லுகிறோம். பிறகு நம்ம கொஞ்சம் மெதுவாக சொல்லுகிறோம், யோசித்து சொல்லுகிறோம், தியானித்து சொல்லுகிறோம். It's very powerful. In fact, in the order of service பாத்தீங்கன்னா it's a drama that is unfolding, a spiritual drama that is unfolding. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வரும்போது துளியோடு நம்ம வருகிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் உங்களோடு இருப்பாராக என்று நம்ம அங்கீகரிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கிற அங்கீகரிக்கிறோம். பிறகு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவரை தொடர்ந்து நம்ம துதிக்கிறோம். So the whole service is ordered in a way that we know this God. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று கடைசியாக நாம் மறவாதபடி நினைவு கூர்ந்து அந்த பந்தியில நம்ம சேருகிறோம். இன்ஃபேக்ட் பழைய காலத்துல நம்ம பார்க்கும்போது எல்லா ஆங்கிலிக்கன் சபையிலும் திருவிருந்துன்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் இருக்கும். பெரும்பாலுமான கிறிஸ்தவ சபையிலிருந்து திருவிருந்துன்னு சொல்ல பரிசுத்த நற்கரணை சொன்னா every week. But because of convenience and because of lack of perhaps clergy, and then it slowly became once a month, and then maybe some churches நம்ம சபை போல இந்த மாசத்துக்கு 2 தடவை வந்து நம்ம ஆசரிக்கிறோம். But it's absolutely essential. இந்த பந்தி எவ்வளவு முக்கியமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஈவு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் ரிமெம்பரன்ஸ் மீல், ஞாபகப்படுத்துவதற்காக, நினைவு கூறுவதற்காக. நினைவு கூறுங்கள். அவருடைய பந்தியில நம்ம தொடர்ந்து சேரும்போது என்ன செய்யணுமா? நம்ம நினைவு கூற வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். 25ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 11:25 போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், do this in remembrance of me.
Do this in remembrance of me. Do this in remembrance of me. அவரை நினைவு கூறும்படி நாம் செய்யுமாறு கர்த்தர் அழைக்கிறார். Hallelujah. அவரை நினைவு கூறுவோம். Never forget us. How the Lord has saved us. அவரை மறவாதபடி கர்த்தரை நினைவு கூறுமாறு. ஆகவே சபைக்கு வருவது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. ஆலயத்துக்கு வரும்போது அவருடைய பந்தியில சேரும்போது அவரை நாம் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த போதனம் பண்ணின பிறகு அந்த பாத்திரத்தை ஆண்டவர் எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பாத்திரம் எடுப்பதற்கு இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஏறெடுத்த ஜெபம் மனதில் வருகிறது. லூக்கா 22:42 பார்க்கும்போது, Luke 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். புதிய உடன்படிக்கை கூடிய இந்த பாத்திரம், ஆண்டவருடைய பாத்திரமானது மிகவும் கஷ்டமான ஒரு பாத்திரம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேற்றுவதாக என்று. Our Lord Jesus has to take up the cup of suffering in order for us to have the cup of salvation. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல், அந்த பாட்டு கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பின் பாத்திரம், the cup of salvation. ரட்சிப்பின் பாத்திரம் நமக்கு எப்படி வந்தது? அவர் வியாகுலத்தின் பாத்திரத்தை அவர் எடுத்ததுனால, துன்பத்தின் பாத்திரத்தை எடுத்ததுனால, பிதாவின் சித்தத்தை செய்தபடினால அந்த பாத்திரம் அவருக்கு கஷ்டத்தை கொண்டு வந்தாலும் நமக்கு அது ரட்சிப்பின் பாத்திரமாக மாறி இருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். He comes to save us, come to seek us. அவர் நமக்காக வந்தார் என்று நாம் நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் சொன்ன பிறகு பவுல் என்ன சொல்லுகிறார்? 26ஆம் வசனத்துல, after saying all this, Paul is describing how Jesus was conducting the Last Supper. Very detailed, அழகாக அவர் சொல்லுகிறார். அந்த அப்பத்தை எடுத்து பிட்கிறதை காண்பிக்கிறார், பகிர்ந்து கொள்கிறதை காண்பிக்கிறார். பிறகு அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாத்திரத்தை பகிர்ந்து கொள்கிறதை அவர் காண்பித்த பிறகு 26ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய பாத்திரத்தை, அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Therefore, partake. Identify yourself with the Lord's Supper. அவருடைய மரணத்தை மறந்துவிட வேண்டாம். அவருடைய ஜெயத்தை மட்டும் நம்ம நினைக்க கூடாது, அவருடைய மரணத்தை மறந்து விடக்கூடாது. அவருடைய மரணம் ஆனது முக்கியம். அவருடைய மரணத்தை அறிவியுங்கள், அதனுடைய பாடுகளை மறவாதபடி, அவர் எதற்காக வந்து மரித்தார் என்று மறவாதபடி. Sometimes we live our life as if we are all absolutely sinless, flawless. இந்த பந்தி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, அவருடைய மரணம் ஒருமுறை, அவருடைய மரணத்தை நம்ம ப்ரொக்ளைம் பண்றோம், அறிக்கை எடுக்கிறோம். காரணம், அவருடைய மரணம் இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவருடைய மரணம் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இல்லை. So the Holy Communion is a visual reminder. நம்முடைய பார்வைக்கு பார்க்கக்கூடிய 2 சாக்ரமெண்ட் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்னு வந்து Holy Communion sacrament சொல்லுவாங்க. We can visualize, we can see it. It's acted out, it is displayed, you know. அந்த priest அதை நடத்துறாரு. ஆண்டவர் செய்த காரியத்தை நாம் மறுபடியும் செய்கிறோம். இரண்டாவது சாக்ரமெண்ட் வந்து பேப்டிசம். கமிங் சண்டே 10 பேர் ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. That's the second sacrament. அதை நினைவு கூறுகிறான். தண்ணீர்ல போய் மறுபடியும் வெளியே வருகிறது, சிலுவையின் அடையாளத்தை நெத்தியில வரைகிறது, கேண்டல கொடுக்கிறது, இதெல்லாம் sacraments. இதெல்லாம் நினைவு கூறும்படி நம்ம செய்யறோம். அப்ப 27ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற, இப்படி இருக்க, therefore, இதெல்லாம் சொன்ன பிறகு இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். Therefore, since Christ has done all this, கிறிஸ்து இதை எல்லாம் செய்தது நிமித்தமாக, அவருடைய அப்பனா என்னன்னு நம்ம அறிந்தும், அவருடைய ரத்தம்னா அவருடைய சரீரம் என்ன என்று நம்ம அறிந்தும், அவருடைய ரத்தம் என்னவென்று நம்ம அறிந்தும், இந்த பந்தியில நம்ம தகாதபடி நம்ம சேர்ந்தோம் என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன என்று பவுல் எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
Paul is describing the goodness of the Lord's Supper. கர்த்தருடைய பந்தியில வருகிறவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் சொல்றாரு. வாங்க, கர்த்தர் இப்படி அழைக்கிறார் என்று அப்படியாக அவரு அழைப்பை கொடுக்கிறது போல இருந்த போதிலும் அதனுடைய பந்தியை நாம் எப்படியாக ஆசரிக்க வேண்டும் என்று கூட கற்றுக் கொடுக்கிறார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போதனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போதனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படோம் என்று பவுல் இங்கு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் என்ன சொல்கிறார் 32ஆம் வசனத்துல, நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் அவர் கம்ப்ளீட் பண்றார், பினிஷ் பண்றார். and that's my last point today. ஆகையால் என் சகோதரரை நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். You see, the supper, the Lord's Supper is not just you and God. என் தேவன் நான், அது அணித்தரமாக உண்மை, ஆம். ஆனா இங்க பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போதனம் பண்ண கூடி வரும்போது, as we are gathered here as one body, ஒரே சரீரமாக, as you are gathered here together, wait for each other. ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆண்டவர் வசனத்துல, வேதத்துல காத்திருங்கள் என்ற அந்த வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31 இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஐசாயா 40:31 வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆனா இந்த வசனத்திலேயோ பவுல் சொல்லுகிறார், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். அப்படின்னா என்ன? சரி, பரவாயில்ல, நான் மொத போறேன், நீ வெயிட் பண்ணு, இல்லாட்டி நீ மொத போ, நான் வெயிட் பண்றேன். அது இல்ல. டிராஃபிக் லைட்ல சரி, கிரீன் லைட் யூ கோ, எம்பர் லைட் ஐ கோ, ரெட் லைட் வி ஸ்டாப். அப்படி இல்லை காத்திருக்கிறது. எப்படி காத்திருக்கிறது? We realize that we are all on level plane before the throne of God. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவி, நம்முடைய சேலரி ஸ்கேல், நம்முடைய தோலுடைய வண்ணம், உயரம், நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலாக நம்ம எல்லாம் சரி சமம். எல்லாரும் come before the Lord naked. No one should be left out in the table of the Lord. Everyone come. You see, it's easy to draw near to God because he is unseen. காணாத தேவன் அண்டையில நெருங்கி வருவதற்கு சில நேரத்தில் கொஞ்சம் சுலபமா இருக்கும். God is unseen. I can't see God. இயேசுவை நினைவுக்கு வந்து ஆண்டவர் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும், விசுவாசம் இருக்கு, அவரோட நம்ம நெருங்குகிறோம். ஆனா காண்கிற மனுஷர்களோடு அவர்களோடு காத்திருப்பது கொஞ்சம் சிரமம். அப்படின்னா என்ன? பொறுமையாக இருக்க முடியுமோ? மன்னிக்க முடியுமோ? விட்டு கொடுக்க முடியுமோ? சமாளிக்க முடியுமோ? சிரமம் இல்ல. அதுதான் காத்திருக்கிறது. Wait for each other, help each other, be patient with each other. அவங்க கொஞ்சம் வேகமா முன்னுக்கு போயிட்டாங்களா, be patient. இல்லாட்டி கொஞ்சம் தவறி பின்னால இருக்காங்களா, கஷ்டம். ஏன்னா எல்லாரும் சமமா வரணும்ல, கஷ்டம் இல்ல அது. Help each other to run the race so that we can come to the table of the Lord. அதுதான் waiting on each other, காத்திருப்பது. ஒருவர் காத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பந்தி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. வெயிட்டிங். Make sure that everyone will win the race, finish the race and win it. எல்லாரும் அந்த ஓட்ட பந்தயத்தை
ஓடி முடித்து கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். Is it possible? How is it possible? அந்த ராத்திரியிலே ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். மத்தேயு, தோமா, யோவான், பார்த்தலோமேயோ, ஜபேதியின் குமாரர்களே, காத்திருங்கப்பா, ஒருத்தர் காத்திருங்க. நான் வச்சதுதான் சட்டம் நினைக்காத, விட்டு கொடுப்பா. இவர்கள் உலகத்தை அசைக்கிறது முன்பதாகவே தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் சரிப்படுத்த வேண்டிய எவ்வளவு கஷ்டம். ஆண்டவர் அந்த பந்தியில எல்லாமும் 12 பேரா 12 தான் நினைக்கிறேன். 12 பேர் எல்லாம் தெரியும், இவங்களாம் இப்படிப்பட்டவனே, காத்திருங்கப்பா. இயேசுவே இங்க இந்த ஹோலி கம்யூனியன் நடத்திருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. எல்லாரும் நேரத்தோடு வந்திருப்பாங்க. இயேசு பேசும்போது பேசுறாரு சும்மா. ஏன்னா திடீர்னு சொல்லிடுறாரு, ஏய் என்ன பேசிட்டு இருக்க, நானா சொல்ல முடியாது. அப்ப அந்த திடீர்னு பவர் பாயிண்ட், அந்த சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு? சர்வீஸ் 9 மணி முடிய போதா, 9:30 மணியா, 10 மணி போயிருமோ, ஒரு பயம். இந்த பக்கத்துல அங்க ஒரு பயம். குட் ஃப்ரைடே சர்வீஸ், ஐயோ வருவா வேணாமா? Imagine Jesus is here. I think I'll run away. Oh Lord, you know everything about me. பாம் சண்டேல சொல்றாரு, நீ அங்க போ, அங்க கழுதை அங்க இருக்கும். அவங்க போய் பார்க்கறாங்க, கழுதை அங்க இருக்கு. என்னடா இது? அந்த பந்தியில இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த the one who dips into the is the one who is going to betray me. இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அறிந்தவர் சொல்றாரு, நீங்க காத்திருக்க வேண்டும். Wait for each other, help each other, lift up each other, encourage, spur on. அங்க கொஞ்சம் இடிச்சிட்டு உடச்சிக்கிட்டா இருந்தாலும் come on. இந்த பந்தியில நான் இருக்கிறேன், நான் உங்களை ஒன்று சேர்க்கிறேன். You see, the coming together in the Holy Communion is very important. We are coming together as one body. அதான் வசனத்துல நம்ம though we are many, we are one body. Though we are many, நம்ம வித்தியாசமான எண்ணங்கள் நோக்கங்கள் இருந்தாலும் the cross, the centrality of the cross, the Lord's Supper says, hey, we are one family. Ultimately we are one. Ultimately we are one. We have one heavenly Father. ஒரே பரலோக பிதா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று அங்கீகரித்து நம்ம காத்திருந்து நம்ம கூடி வருகிறோம். And so brothers and sisters, this Holy Communion is a very precious time for all of us who are baptized and confirmed. I encourage you to draw near to God in perseverance. தேவனிடத்துல நம்ம சேருவோமாக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்தோத்திரியுங்கள், நினைவு கூறுங்கள், காத்திருங்கள். Say it in our hearts together, ஸ்தோத்திரியுங்கள், நினைவு கூறுங்கள், காத்திருங்கள். Amen. Come, let's pray. நாம் ஜெபிப்போமாக. As we prepare ourselves to come to the table of the Lord, I encourage you, ஹல்லேலூயா, கொஞ்ச நேரம் எடுத்து ஆண்டவருடைய பந்தியில சேருவதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. I'm going to lead in the order of service. பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஒழுங்கிலே நான் நடத்த இருக்கிறேன். நாம் ஆண்டவருடைய பந்தியில சேரும்போது அவர் அண்டையிலே நாம் நெருங்குவோமாக. Let's come before the Lord in humility. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பரிசுத்த நற்கருணை ஆராதனையில நாம் சேருவோமாக. Shall we all kneel together? நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்ம தாழ்த்துவோமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எல்லா இருதயங்களும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை எல்லாம் எங்கள் இருதயங்களில் பதித்தரும்படி வேண்டுகிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நம்ம தாழ்த்தி வருவோமாக. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவும், பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும், நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளமாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமாக. Let's come quietly before the Lord. I know many of us have taken this Lent season as a moment to draw near to God. நம்முடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடும் போது கர்த்தர் நமக்கு அவருடைய மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறாரு. I'll say a prayer of confession. நம்முடைய மனதிலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி வருவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் மீறுதலினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து நம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுக்கிரத்தள்ளோம். ஆமென். Receive God's forgiveness. தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்கிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றுக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் தாழ்த்தி வருவோமாக. Going to say a prayer as we receive the bread and the wine, the அப்பத்தையும் the திராட்சை ரசத்தையும் நாம் பெறுவதற்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போமாக. பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சை ரசமுமாகிய இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக அருள் புரியும். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை பிட்டு தமது சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். ஆமென்.